இப்ப எங்க இருக்கோம்னா நாங்க வந்து சுத்தி கவியாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். பாருங்க டாக்ஸி இது பையி ஆல்ட் பண்ண கொடுத்துருக்கோம். ஆல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவளுக்கு உண்டான பேண்ட் ஷாலு எல்லாமே. எனக்கு பிளவுஸ் பழைய சேலைக்கு பிளவுஸ் எடுத்து வந்தது. பழைய சேலை ஒரு பிளவுஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு சேரீயும் எடுத்துருக்கேன். இப்ப நம்ம வீட்டுல போய் நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலா காமிப்பேன். ஆமா, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு, அதை நான் வீட்டுல போய் சொல்றேன். அவமானப்பட்டா அதை நான் வீட்டுல அது என்னன்னு ஒரு அதை நான் வீட்டுல போய் சொல்றேன். இப்ப பாத்து இதை ஆர்டர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புவோம். என்ன ரீசன், எதுக்காண்டி ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கறதையும் நான் வீட்டுல வந்து டீட்டெயிலா பேசுறேன். இங்க இந்த சவுண்ட் ஃபேன் சவுண்ட் இதெல்லாம் பேச முடியாது, அதனால டீட்டெயில்ஸ் வீட்டுல வந்து பேசுவோம். அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், போதும் போதும். அப்பாவே பாருங்க உட்கார்ந்து இருக்காங்களா. ஒரு கதை நடந்தது, அதையும் நான் வீட்டுல வந்து சொல்றேன். உட்காந்துருக்காங்க, இதையும் நான் வந்து வீட்டுல என்னன்னு வந்து கிட்ட க்ளோஸ் காமிக்காத, பயப்படுவாங்க. சொல்லு சொல்லு. இதையும் நான் வீட்டுல வந்து இதனுடைய ரீசன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு சம்பவம் நடந்தது, சரியா? இவங்க வச்சு சொல்ல முடியாது, வீட்டுல வச்சு பேசுறேன். என்னம்மா கடைக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு. ஒரு ஜவுளி கடைக்கு எங்கேயும் போயிட்டு வந்துட்டேன்னா அந்த முழுக்க அதே வைப்லயே இருக்கும். சரி, அப்படி இல்லப்பா, கொஞ்சம் சோர்ந்து வந்திருக்கா, அதனாலதான் கொஞ்சம் காது கேட்குமோ கேட்காதோங்கிற டவுட்ல தான் அப்பா கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி செவிடா இருக்காது இல்லம்மா, மேட்ல வேற கூட்டம், நல்ல கூட்டம், அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருப்போன்னு கடையில வந்து நல்ல ஏசிக்குள்ளே நின்னேன். அதுக்கும் காது செவிடா இருக்கு. இல்லம்மா கேளு, ஏற்கனவே கடையில வந்து இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த ஒரு காது ஒரு மாதிரி அடைக்குன்னு வர சொன்னையா, அதனால கண்டு காது கண்டு உனக்கு தெரியுமா? எதுக்கு? பசியில காது அடைச்சதா? சரி சரிம்மா, பசி வந்துருச்சு. இது பழசு, இப்ப போன ஓல்ட் இஸ் கோல்டு காட்டுமா. ஆனா இது எடுத்து எத்தனை 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. உன்னோட இந்த வயசு வந்து சேலை வந்து உன்னோட ஒரு வயசுக்கு மூத்தது. இவள மாசமா இருக்கையில எடுத்தது. கரெக்டா இவ வயிற்றுல வந்து 8 மாச குழந்தை அப்ப இந்த சேலை எடுத்தது. எப்படின்னா எங்க அப்பா பாட்டின்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன். எங்க அப்பாவோட அம்மா அவங்க இறந்ததுக்கு எனக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எங்க அப்பா வீட்டுல எடுத்தது. இது வந்து 2 சேலை எடுத்தாங்க, பட்டு சேலை ஒண்ணு. இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து எடுத்தாங்களா, அப்ப இவளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுப்போம். அப்ப வந்து இது ஃபேஷனா வந்துச்சு. இது எங்க போத்தீஸா ஆரம்பிக்கவியா? இது வந்து போத்தீஸ் எடுத்தது. கடை ப்ரமோஷன்லாம் விளம்பரம்லாம் கிடையாது. விளம்பரம் சொல்லல யாரும், அது எடுத்து 15 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து அதை நினைப்பாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஆனா இதுக்கு இன்னமும் நீ வந்து சட்டை வந்து எடுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு இன்னும் இந்த சேலைக்கு சட்டை அமைய மாட்டேன். ஒரு சில பேர் வந்து இப்படி போத்தீஸ் சொல்ல ஆரம்பிச்சாலே வந்து ப்ரமோஷன் கூட அப்படி நினைப்பாங்க. சேலை காமிக்கவும் போத்தீஸ் கடை விளம்பரத்துக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இல்ல, இது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இது அப்ப காவியாவே பிறக்கல, சேனல் இப்ப வந்ததுதான். காவியாவோட அந்த சேலை மூத்ததுதான். ஆமா, இது வந்து பிளவுஸ் இதுக்கு கிடைக்கவே இல்லை. 8 மாசம் மூத்தது. இது எனக்கு சங்கர் சித்திக்கு எஸ்டிக்கு 3 இருக்கும் ஒண்ணு போல. கலர் தான் வேற. எனக்கு வந்து இந்த கிரீனு, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரோஸ், பிங்க், ஒரு ரெட். சரி, பாரு இந்த சேலை நீ தான் வச்சிருப்ப, அவங்கள்ட்ட இருக்காது. அவங்கள பழசாக்கி இருப்பாங்க. ஓகே, தெரியல, இருந்தாலும் இருக்கலாம். இதுவும் பழைய சேலை தான். சங்கர் சித்தி பாத்துட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணிடுவாங்க, சித்தி இந்த சேரீ இன்னும் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சித்தி எனக்கு அக்கா, அவங்க பாம்பே இருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய ரோல் மாடல் சொல்லியிருக்கேன். அவங்க இது பழைய சேலை தான். இதுக்கு என்ன ஒரு ரீசன்னா, பிளவுஸ் எடுக்க போனா இது எடுத்து 4-5 வருஷம் இருக்கும். இந்த சேலை எடுத்தோம். இந்த பிளவுஸ் தச்சேன் ஒரு தடவை 2 தடவை தான் இந்த சாரி கட்டியிருக்கேன். இது எதுக்கு எடுத்தது தெரியுமா? இதுவும் ரீசன் இருக்கு. இது அம்மா பாட்டி இறந்ததுக்கு எடுத்தது. மம்மி பாட்டி இருக்குல்ல, பாட்டி இறந்ததுக்கு எடுத்தது. எனக்கும் எஸ்டிக்கும் ஒண்ணு போல் எடுத்தது இருக்கு. அவளுக்கு வந்து இந்த கிரீன் கலர் பார்டர், பிங்க் கலர் சாரி. எனக்கு பிங்க் கலர் பார்டர், கிரீன் கலர் சாரி. இது வந்து இது அதுக்கு அம்மா பாட்டி இறந்ததுக்கு எடுத்தது. இது என்ன விழுதுன்னா, சட்டை தச்சேன், சிறுசா தச்சுட்டா, ரொம்ப ஒரு மாதிரி அது வேஸ்டா போச்சு.
அதனால அந்த சட்டையை இது பண்ணாது, டிசைனும் நல்லா இல்ல. அதனால இப்ப இதுக்கு வேற எடுத்து வந்திருக்கேன். இது பழைய சேலை தான். சரி ரைட். இது பூராமே ஓல்ட் இஸ் கோல்டு. இதே சொல்லணும், இதுவும் பழைய சேலை தான். இது பழைய சேலை மாதிரி இல்லையே. பட்டு இப்ப சொன்னேன்ல சங்கர் சித்தி பாம்பேல இருக்காங்கன்னு சொன்னால, ஆமா என்னோட சித்தி எனக்கு ரோல் மாடல் சொல்லிருக்கல, அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க, பாம்பேல தான் இருக்காங்க. எனக்கு தம்பி, அவங்க கல்யாணத்துக்கு எங்க சித்தி எனக்கு எடுத்து கொடுத்தது. சரியா? இது வந்து ஞாபகார்த்தமா என் தம்பி கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்தது. இதுக்கு பிளவுஸ் வந்து இதுல இருந்துச்சு தச்சு போட்டிருந்தேன். அது ரொம்ப போட்டு இந்த சேலை அடிக்கடி கட்டிருக்கேன். இதெல்லாம் கட்டினதுல இது அடிக்கடி கட்டிருக்கேன். அந்த பிளவுஸ் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பேட் கலர் வந்து இதாயிடுச்சு. இப்ப வேற கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருக்கு இது போயிருக்கோம். இதெல்லாம் கெட்டாம உள்ளே இருக்கு. அதனாலதான் இதுவும் 10 வருஷம் இருக்கும் எடுத்து. அப்பெல்லாம் அளவு சட்டை வந்து அளவு வேற மாதிரி இருக்குமா. இது வந்து 1 வருஷம் தீபாவளிக்கு எடுத்தேன். இது நீ கெட்டிருக்கேன். இது வந்து மதுரை போத்தீஸ்ல எடுத்தேன். மதுரை போத்தீஸா சென்னை சில்க்ஸா எடுத்தேன். இல்ல மதுரை போத்தீஸ் தான். சரியா ஞாபகம் இல்ல, அங்க எடுத்தேன். இதெல்லாம் சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு பிளவுஸ் எடுத்து வந்திருக்கேன், அது வேற விஷயம். இப்ப வந்து மெயினான நம்ம ஆளுக்குள்ளத பாப்போம். என்ன நம்ம ஹீரோயினிக்குள்ள ட்ரெஸ் காட்டுங்க. சித்திரை 1 வருஷப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்புக்கு வந்து சுட்டி மகளுக்கு வந்து புது ட்ரெஸ் எடுக்கல. அவ போடுற சூழ்நிலையில இல்ல. அவளுக்கு ஸ்கூல் அப்பெல்லாம் ஸ்கூல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருந்தாங்களா. அப்ப வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டு போனோம். அதனால அவளுக்கு எடுக்க சூழ்நிலை இப்ப போய் எடுத்து வந்திருக்கோம். இது ஒரு ட்ரெஸ். நீயே காமிக்காவியா? விரிச்சு காட்டு. காமி. இது ஒரு டாப்ஸ் போடு அம்மா மடியில போடுப்பா. இப்படி போடு. இது ஒரு டாப்ஸ். அதாவது இன்னொன்னு சொல்றேன், எங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க நீங்க. கமெண்ட்ல 2-3 பேர் சொல்லிருக்காங்க, பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. பண்ணிடுவோம், நல்லதுதான், ஏத்துக்கிறோம். அது வந்து உடனே எங்களால அது மாற முடியல என்ன கவ்யா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நாங்க மாறிடுறோம். ஓகேவா? இது வந்து வீட்டுல இருக்க எல்லாம் போடுவா, வெளியில எல்லாம் ரொம்ப சேஃப்டியா தான் போட்டு போவா. அதுக்காண்டிதான் இப்ப கூட்டிட்டு போய் ஒரு 4 டாப்ஸ், பெரிய டாப்ஸ், ஷாலு எல்லாம் வாங்கி வந்துட்டேன். அதே போல நம்ம நல்லது தாண்டா சொல்றாங்க. அண்ணாவா அங்கிளான்னு தெரியல, கமெண்ட்ல வருது. அவங்க நேம் ஐடி நேம் கூட மறந்துட்டேன். அவங்க கூட சொன்னாங்க சுடிதார் போடு பாப்பா, ஷால் போடு பாப்பா அப்படின்னு நிறைய நம்ம மேல ஒரு அக்கறை வச்சு சொல்றாங்க. இப்ப உள்ள காலம் நல்ல விஷயங்கள் சொன்னா ஏத்துக்கணும். உண்மைக்குமே அவங்க சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கூட வீடியோல நினைச்சிருக்கலாம், என்ன இவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு நினைச்சிருக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் கம்முன்னு இருந்தேன். இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இவளுக்கு அது எப்ப எல்லா ஸ்கூல்லயும் எல்லா இதுலயும் அப்படித்தான். இப்ப வெளியிலயுமே இவங்க பாருங்க ஷாலு, பேண்ட், அதாவது லாங் டாப் அழகா எடுத்திருக்கோம். அது எடு, அந்த டாப் எடு, கலரு, அந்த டாப் எடு, அந்த டாப் எடு. சாலை காட்டுப்போம். சால்னா எப்படி முக்கிதான் இருக்குமோ, முறுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வா. அடுத்து அதாவது இப்போ வந்து ஓரளவு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதுக்காண்டி நான் ரெடி பண்ணிருக்கேன் பாப்பாவை. கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சரியா? இப்போ பாப்பாக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நான் அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஒரு டாப் இது. அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது, 2 சம்பவம் நடந்தது. நான் அங்க வச்சு ஏற்கனவே சொல்லிருக்கேன். அப்பாவுக்கும் எனக்கும் நடந்தது 2 சம்பவம். எங்க போனாலும் இந்த குண்டு, அதான் என்ன சொல்லுவாங்க, சோத்து பொட்டணத்துல பெச்சாலிய கட்டினாங்க. அதான் இவங்க 2 பேரும். இல்ல அது என்ன சொல்லுவாங்க, அதுக்குதான் குண்டு குண்டுங்க. கட்டு சொத்துக்குள்ள பெச்சாலிய கட்டினாங்க. அதான் இவங்க கதை, 2 பேரு கதையும். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னா இவங்க 2 பேரையும் சமாளிச்சு வரங்குள்ளையும் ஐயோ நான் படுற பாடு இருக்கே. என்னன்னு கேளுங்க. ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து அக்கா அறிவாளி சுட்டி மகன் வாட்ச் கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஓடாத வாட்ச் கட்டிட்டு வந்தாங்க. ஓடாத வாட்சினோடனே நீங்க இருந்து ஓடுமான்னு கேட்காதீங்க, ஏற்கனவே நம்ம காமெடி போட்டிருக்கோம். அதாவது இது ஒர்க் ஆகல, சார்ஜ் போடாம அப்படியே வச்சுட்டாங்களா, ஒர்க் ஆகல. அவசரத்துக்கு எடுத்து போட்டுட்டு வாட்ல வந்துட்டான். ஸ்டைல் அப்படின்னு போட்டு அவட்ட மணி கேட்கவா போறாங்க யாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆனா ஒரு ஆள் மணி கேட்டாங்க. ஒரு பாட்டி அம்மா மணி கட்டுச்சு, ஒரு பாட்டி மணி கட்டுச்சு. முழிக்க திருத்து நல்ல காமெடி அது. அதுல வந்து சுட்டிக்காவியா வந்து பெரும் அவமானப்பட்டு விட்டா அப்படின்னு உட்கார்ந்துட்டா. அப்புறம் என்ன பண்ணு இல்ல, நான் தான் மணி சொன்னதுக்கு அப்புறம் நான் வாட்சில செல்ல பார்த்து சொன்னேன். அந்த பாட்டி மணி கட்டுட்டு அப்படியே இவளை பாத்துட்டு அப்படியே பாத்துட்டே போயிருச்சு. என்ன இந்த பிள்ளை ஒண்ணு கேட்கலானா,
இன்னும் இந்த பிள்ளை நம்ம மணி கட்டா அம்மா சொல்லுது அந்த பிள்ளை பேச வாட்சி கட்டிட்டு பேசாம இருக்கு அந்த பாட்டி நினைச்சிருக்கும் அந்த பிள்ளைக்கு மணி பார்க்க தெரியலன்னு நினைச்சிருக்காரு. அப்படின்னு அவமான அப்படியே அதுக்கு இந்த பிள்ளை ஒருவேளை பைத்தியமாக இருக்குமோ நினைச்சிருக்கும் இந்த பாட்டி. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு அத்தனையும் பட்டு பழகி வந்துட்டா. அதுவும் அவளுக்கு அவ அப்படியே பழகி போச்சு. இருக்கட்டும் காவியா, அதனால ஒண்ணு நினைக்காத, அது தானால பழகிரும். போ போ கொஞ்ச பழகி. நாள் அதே பழகிடும். இன்னொன்னு ஒரு முக்கியமான சம்பவம் என்ன சொல்லணும்னா எடுத்துக்கலாம் சடனா நடந்தது இல்ல. சடனா நடந்தது, எடுக்க முடியல வீடியோ. ஆனா தம்ப்நெயில் போட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்க தம்ப்நெயில்ல பாருங்க, தம்ப்நெயில்ல பார்த்தாலே தெரியும். அப்பா வந்து ஒரு தையல் மிஷின் அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண போன இடத்துல ட்ரெஸ் எடுக்கலாம். பல தடவை நம்ம அந்த கடையை காமிச்சிட்டோம், பல தடவை நம்ம ட்ரெஸ் எடுக்கிறத காமிச்சிட்டோம். ட்ரெஸ் மட்டும் வீட்டுல போய் நம்ம காமிச்சு விடுவோம். கூட்டமா இருக்கா, சரி எனக்கு இங்க வச்சு காமிக்க அப்படின்னா நான் கடைக்குள்ள வீடியோ எடுக்கல. ஆனா ஆல்ட்ரேஷன் பண்ற போற இடத்துலதான் இன்ட்ரோ கொடுத்தோம். அங்க பேசிக்கிட்டு இருக்கையில எங்க கிட்ட உட்காந்துருக்க சோகப்பட்டிருக்காங்க, எங்க கிட்ட உட்காந்துருக்க வேண்டியதுன்னு அந்த டெய்லர் அப்பாவி அப்பா ஒரு ஸ்டைலா போய் அந்த ஒரு இடத்துல டெய்லர் இல்ல, மிஷின் கிடக்கு டெய்லர் இல்ல, அதுல போய் ஸ்டைலா அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. தம்ப்நெயில்ல பாருங்க தெரியும். அங்கிட்ட அந்த வெள்ளை சட்டை போட்டு டெய்லர் மாதிரியே கிட்ட ஒயிட் சட்டை போட்டாங்க. அங்க இருக்கிற டெய்லரும் ஒயிட் கலர் சட்டை தான் போட்டிருந்தாங்க. அங்க இருந்து ஒரு லேடி வந்தாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது, அது நம்ம தவறு. அப்பாவை கலாய்க்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்றேன். அங்க இருந்து ஒரு லேடி வந்தாங்க. ஆர்டர் பண்றதுக்கு அப்பாட்ட கொண்டாந்து கொடுக்காங்க. டெய்லர் மாதிரி அப்பா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது, அப்பாட்ட கொண்டாந்து கொடுக்காங்க. அப்பா இல்ல நான் டெய்லர் இல்ல அந்த இருக்காங்க. ஒரே நான் பாத்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோமே, எடுக்க முடியலையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கையில வந்து கேட்டிருந்தா கூட வீடியோல கவர் ஆயிருக்கும். அவங்க போய் சரி அந்த லேடி வந்து கேட்கும் போது படக்குன்னு எடுத்தோன்னா அது என்ன தவறா நினைக்க கூடாதுல, அதனாலதான் எடுக்கல. நீங்க அப்பாவும் ஒரு இது பண்ணிட்டாங்க. சூப்பர். அது நீங்க தம்ப்நெயில்ல பாத்தீங்க. உனக்கு எதுவும் நடக்கல. எனக்கு நடக்காது இல்ல, நான் தான் சுதாரிப்பா இருப்பேன்ல உங்களை மாதிரியா. சொல்லு அவன் எங்க போய் ஓட வச்சு நீங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா? இடத்துல போய் உட்கார்றது. என்ன எப்படி தெரியுமா கேட்பாங்க? சொல்லு ஆபீஸ்ல ஒர்க்ல நீங்க டீச்சரா, பல இடங்களும் இந்த டீச்சரா இருந்தா கேட்டிருக்காங்க. டீச்சரா அந்த அளவுக்கு டீச்சருக்கு வந்துட்டு இல்ல நானு. என்ன வந்துட்டேனா இல்லையா? என்ன டீச்சரு? ஆரி ஒர்க், மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த டீச்சருக்கு நான் வந்துட்டேன், சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். சரியா காவியா, இப்ப அம்மா டீச்சரா இருப்பா. நான் மட்டும் இப்ப வந்து அம்மாவை புனிதவம் கான்வென்ட் அந்த டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா இந்நேரம் அம்மா டீச்சரா இருப்பா. விட்டாச்சு. அப்பவே அம்மா கேட்டா நான் தான் வேண்டாம். எங்க வீட்டுலதான் என்னைய படிக்க வைக்கல. இவங்க கல்யாணம் ஆகி வந்து இவங்கள படிக்க வைக்க சொன்ன, இவங்களும் படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் நாம சும்மா இருக்க கூடாது. பெண்கள் இன்னைக்கும் சொல்ல, பெண்கள் என்னைக்குமே சும்மா இருக்க கூடாது. அவங்களுக்கு கைத்தொழில் மாதிரி வேற எதுவும் ஹெல்ப் பண்ணாது. அதனாலதான் இதுல சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டுதான் ஆரி ஒர்க்ல இறங்கி அந்த ஆரி ஒர்க் இதுல வேலை பார்த்து நல்லா படிச்சுக்கிட்டு அதுல இப்ப நான் வந்து டீச்சர் அளவுக்கு நான் வந்துட்டேன். அது சொல்லி கொடுக்கறது அளவுக்கு வந்துட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே முடிச்சிட்டேன். ஏதோ ஒண்ணு ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரு பக்கம் நம்ம முன்னேறோம்ல, அது போதும். சரியா? சரி, இப்ப ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து இன்னும் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ் சென்ஸ கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிடுவோம். ரைட்டா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது தெரியும். பிடிச்ச வீடியோ தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு எப்பவும் கொடுங்க. நம்ம அரங்கன் ஃபேமிலிக்கு எப்பவும் கொடுங்க. இன்னொன்னு மெயினா சொல்லணும்னா, நிறைய பேர் பார்த்து சொல்றாங்கல்ல, அவங்களே சொல்றாங்க இந்த சுட்டி மகளுடைய காமெடி பார்த்த உடனே, அந்த காமெடி எடுத்து பார்த்த உடனேயுமே அவங்க அண்ணன் வெளியில ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்களாம், ஷேர் பண்ணிடுறாங்களாம், ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்றாங்களாம். அந்த மாதிரி எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப 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 நன்றி இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறதுக்கு. சரியா? இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.